தலைநகர் டெல்லியில் தொடரும் மர்மம், பதற வைக்கும் புள்ளி விவரம். 15 நாட்களில் 807 பேர் மாயம். டெல்லியில் தற்போது நடப்பதை பார்த்தால் இது அதிர்ச்சியின் உச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்லியில் என்னத்தான் நடக்கிறது? தலைநகர் டெல்லி தொடர்பான வெளியான தகவல் ஒன்று நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இது என்ன? இதன் பின்னணியில் சொல்லப்படும் திடுக்கிடும் தகவல்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுல ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயிருக்காங்க டெல்லியில. சராசரியாக ஒவ்வொரு நாளும் 54 பேர் காணாமல் போயிருக்காங்களாம். இவர்கள்ல 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள், 298 பேர் ஆண். இதில் 191 பேர் சிறார்களாகவும் 616 பெரியவர்கள் காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்கள்ல 235 பேரை போலீசார் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில சுமார் 572 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படலையா. ஜனவரி 1 முதல் 15 வரை ஒவ்வொரு நாளும் சராசரியாக 13 குழந்தைகள் காணாமல் போனதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் காணாமல் போன 191 குழந்தைகள்ல 146 பேர் பெண் குழந்தைகளாகும். இதுல இளம் வயதினர் 169 பேர் மற்றும் 138 பேர் இளம் வயது பெண்கள், 31 பேர் சிறுவர்கள். இவர்கள்ல 29 சிறுமிகளையும் 19 சிறுவர்களையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சுமார் 71% இளம் பருவத்தினர் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. 8 முதல் 12 வயதிற்குட்பட்ட 13 குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. இது மட்டுமல்லாது 8 சிறுவர்கள் மற்றும் 5 சிறுமிகள், 3 சிறுவர்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 8 வயதிற்குட்பட்ட பிரிவுல மொத்தம் 9 குழந்தைகள் காணாமல் போனதாகவும், அவர்களில் 3 சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், 6 குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் காணாமல் போனவர்கள்ல பெரியவர்கள் தான் அதிக அளவுல இருக்காங்களாம். ஜனவரி முதல் பாதையில் 363 பெண்கள் மற்றும் 253 ஆண்கள் என 616 பெரியவர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 90 ஆண்களையும் 91 பெண்களையும் போலீசார் கண்டுபிடித்தாலும் 435 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டில் டெல்லியில் மொத்தம் 24,508 பேர் காணாமல் போயுள்ளதாக வழக்குகள் பதிவாகியிருக்கு. இதுல 60%த்திற்கும் அதிகமான அளவுல பெண்கள் 14,870 ஆகும். ஆண்கள் 9,638 பேர் காணாமல் போயிருக்காங்க. காவல்துறையினர் 15,426 நபர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 60%த்திற்கும் அதிகமான அளவுல பெண்கள் 14,870 ஆகும். ஆண்கள் 9,638 பேர் காணாமல் போயிருக்காங்க. காவல்துறையினர் 15,426 நபர்களை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 9,087 வழக்குகள் தீர்க்கப்படாமலே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் காணாமல் போகக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகரித்து தான் வந்துட்டு இருக்கான். கடந்த 10 ஆண்டுகள்ல டெல்லியில் 2,32,737 பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1.8 லட்சம் நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் சுமார் 52,000 வழக்குகள் தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக டெல்லி காவல்துறை பதிவுகள் வெளியாகியிருக்கு. இந்த காணாமல் போனதன் அடிப்படை காரணங்களாக சொல்லப்படுவது என்னவென்றால், காதல், கடத்தல், மனநிலை சரியில்லாமை, குடும்ப நல பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களால் எங்களால் இந்த டெல்லியில் வாழ முடியவில்லை என்று ஒரு தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் குழந்தைகளை விட அடல்ட் பருவத்தினர் தான் அதிக அளவுல காணாமல் போயிருக்காங்க. மேலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் டெல்லியில் தான் குறிப்பாக காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் காணாமல் போனவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா, இல்லை இறந்து விட்டார்களா என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத சூழல் உருவாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காவல்துறை பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் காணாமல் போனவர்களில் பலரை இன்னும் கண்டுபிடிக்க கூட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மத்திய அரசின் தலைமையகம் மற்றும் இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியிலேயே இந்த அதிர்ச்சி தரும் சம்பவம் நடந்து வருகிறது. இந்த நிலையில சிறுவர்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறதுனால டெல்லியில் பொதுவெளியில் நடமாடுவதற்கே மக்கள் அஞ்சுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.